பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெய்வீக சுகமும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய அடியார்களுக்கு வியப்புக்குரிய காரியங்களை செய்கிறார் என்று சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவர் வியப்புக்குரிய, அதாவது ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தின் போது அவர்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் யோர்தான் எப்படி அவர்களுக்கு வழிவிட்டது என்பதை குறித்தும், இதுபோல யோர்தான் வழியாக யாரெல்லாம் சுலபமாய் கடந்து சென்றார்கள் என்பதை குறித்தும், எதனால அவர்கள் யோர்தானை சுலபமாய் கடந்து சென்றார்கள் என்பதை குறித்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ மனுஷர்கள் அந்த யோர்தானை தங்களுடைய கடும் பிரயாசத்தினால கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ சுலபமா அந்த யோர்தானை கடந்து சென்றார்கள். பிரியமானவர்களே, ஒன்றாவது யோசுவா தலைமையிலான இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு முன்பாக நின்றபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அந்த காரியத்தை அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தபோது, நடந்து கொண்டபோது, யோர்தான் அவர்களுக்கு பிரியமானவர்களை வழிவிட்டது. அவர்கள் யோர்தானை கால் நனையாதபடி நடந்து சென்றார்கள். எப்படி என்றால், யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல குருக்கள் கர்த்தருடைய பேழையை சுமந்து கொண்டு யோர்தான் நதியோரத்துல வந்து நிற்க வேண்டும். ஜனங்களோ குருக்களுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் 2000 அடி தூரத்தில் நிற்க வேண்டும். அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி கொண்டு குருக்கள் கர்த்தருடைய பேழையை சுமந்து கொண்டு யோர்தான் நதி ஓரத்துல வந்து யோர்தானிலே கால் வைத்தார்கள். தண்ணீர் உடனே 2 பக்கமும் பிரிந்து சென்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் அந்த காலம் அறுவடையின் காலமாய் இருந்ததினாலே தண்ணீர் கரை புரண்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி ஆசாரியர்களானாலும் இஸ்ரவேல் ஜனங்களானாலும் நடந்து கொண்ட போது அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். 2வது பிரியமானவர்களே, 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எலியா தன்னுடைய போர்வையை சுருட்டி யோர்தான் மீது அடித்தபோது யோர்தான் 2ஆக பிரிந்தது. எலியாவும் எலிசாவும் யோர்தானின் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு கடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றது கானானை சுதந்தரித்துக் கொள்ள. எலியா கடந்து சென்றது விண்ணேற்பு அடைய. எலிசா எலியாவோடு கடந்து சென்றது தன் தலைவனை உத்தமமாய் பின்பற்றி தலைவன் மீது இருக்கிற அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வோடு கூட எலிசா எலியாவோடு கடந்து சென்றார். அப்படி யோர்தானை எலியாவும் எலிசாவும் கடந்து சென்ற போது வானத்திலிருந்து அக்கினி ரதத்துல தேவதூதர்கள் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். எலியா மீது இருந்த சாழ்வை கீழே விழுந்தது. அதை
எலிசா எடுத்து கொண்டு வந்து யோர்தானை அடித்தான். மூன்றாவது முறை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு முறையும் எலியா எலிசாவுக்கு முன்பாக ஒரு முறையும், இப்பொழுது எலிசாவுக்கு முன்பாக மூன்றாவது முறை யோர்தான் தம்முடைய அடியார்களுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே வழிவிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலிசாவுக்கு யோர்தான் இரண்டாய் வழிவிட்டு அவனை அக்கறைக்கு கடந்து போக பண்ணினது கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்வதற்கு அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக கடந்து செல்லும் போது அவனுக்கு யோர்தான் வழிவிட்டது. நாலாவது பிரியமானவர்களே, 2 அரசர் 5ஆம் அதிகாரத்துல சீரியா படை தளபதி ஒருவன் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். அப்படி குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய வீட்டுல சமாரியா பெண்ணொருத்தி சிறு பெண் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு காரியத்தை சொன்னாள். என் தலைவர் இந்த நோயினால எவ்வளவு வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய தேசத்துக்கு போவாரானால் தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நோயிலிருந்து உம்மை விடுதலையாக்குவார்கள், நீர் சுகத்தோடு வருவீர் என்று சொல்லி சொன்னபோது அந்த வார்த்தை விசுவாசித்து அவன் சமாரியா பட்டணத்திற்கு வந்தான். ராஜாவை போய் சந்தித்தான். ராஜா துக்கப்பட்டான். ஒரு குஷ்டரோகிய நான் எப்படி சுகமாக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுதுதான் எலிசா, நீர் அவன் காரியத்துல விசனப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், மன சஞ்சலப்பட வேண்டாம், அவனை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொன்னான். அப்படி எலிசாவிடத்துல அந்த குஷ்டரோகி நாகம்மான் கடந்து வந்தான். எலிசாவோ அவனை சந்திக்காமலே அவன் யோர்தான் ஆற்றில 7 தரம் முங்கி எழும்பினால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னான். அந்த வார்த்தையின்படி, எலிசா சொன்ன வார்த்தையின்படி நாகமான் யோர்தான் ஆற்றில 7 தரம் முங்கி எழும்பினான். அவனுடைய சரீரம் சுகம் பெற்றது. 5வது பிரியமானவர்களே, யோர்தான் ஆற்றில திருமுழுக்கு யோவான் தமிழத்தில் வந்த ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர்களை நடத்தினார். பெரிய பெரிய பணக்காரர்கள், படித்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், இராணுவத்தில் இருக்கிறவர்கள், வரி வசூலிக்க கூடியவர்கள் எல்லாம் வந்து ஞான ஸ்நானம் பெற்று புது வாழ்வு பெற்று கடந்து போனார்கள். அந்த யோர்தான்ல இயேசுவும் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார். சீடர்கள் பிரியமானவர்களே அந்த யோர்தான்ல தமிழத்தில் வந்த ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். பாவ மன்னிப்பு கிடைத்தது. இப்படி யோர்தான் நதியில சிலருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் வெளியரங்கமா காலத்தாலும் அழிக்க முடியாத அளவுக்கு, இன்று வரைக்கும் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு அந்த காரியம் பிரியமானவர்களே பெரிய காரியமாய் அறியப்படுகிறது. எதனால என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் அந்த வார்த்தையில சற்றும் இடது வலது தெரிந்து போகாம சரியான வழியில நடந்தபோது அற்புதத்தை கண்டார்கள். அதாவது குருக்களுடைய கால் தண்ணீரில் படும்போது தண்ணீர் விலகி போகும். ஜனங்கள் கர்த்தருடைய பேழை சுமந்து நிற்கிற ஆசாரியர்களை விட்டு 2000 அடி தூரத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சின்ன சின்ன காரியங்களை சின்ன காரியம்தானே என்று சொல்லிக் கொள்ளாமல் அப்படியே கீழ்ப்படிந்த போதுதான், கீழ்ப்படிந்து நடந்த போதுதான் 1வது யோர்தான் 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை உண்டானது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தன்னை கர்த்தராகிய தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற சத்தியம் அறிந்த போது அதை விசுவாசித்து கர்த்தருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அனுபவத்திற்காக
தடைகளை விலக்கி தடைகளை தாண்டி எலியாவானாலும் எலியாவை பின்பற்றின எலிசாவானாலும் அப்படி வந்ததினாலே யோர்தான் வழி விட்டது. இந்த யோர்தான்ல நான் ஏற்கனவே சொன்னேன், அநேகம் பேர் பிரயாசப்பட்டுதான் கடந்து சென்றிருப்பார்கள். எப்படி என்றால், ஒரு சின்ன பரிசல் மூலமோ அல்லது சிறிய சிறிய படகுகள் மூலமோ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பிரயாணப்பட்டிருக்கிற காலத்துல வெள்ளம் கரைபுரண்டு ஓடின போதும் கூட அவர்கள் எந்த பிரயாசமும் இல்லாம கர்த்தருடைய கிருபையினால யோர்தானை கடந்து சென்றார்கள், நடந்து சென்றார்கள். அப்ப 3 காரியங்களை இந்த யோர்தான் நதியில நடந்த அற்புதத்தின் வழியாகவும் யோர்தான் 2 பிளந்ததின் வழியாகவும் கண்டுகொள்ளலாம். ஒன்றாவது, கீழ்ப்படிதல். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா இதுபோல வெள்ளம் புரண்டோடுகிற அளவுக்கு கரை புரண்டோடுகிற யோர்தானை போல வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தராகிய தேவன் அவனுக்கு எதிராக நமக்கென்று கொடியேற்றுவார். தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீவிரமாய் காணும்போது எலியாவுக்கானாலும் எலிசாவுக்கானாலும் யோர்தான் 2 பிரிந்து வழிவிட்டது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது தடைகள் நிச்சயமாய் விலகும். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் யோர்தான் நாட்டில முங்கி குளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன் தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த யோர்தானிலே குளித்த போது அவருடைய குஷ்டரோகம் அவனிலிருந்து மாறினது. எத்தனையோ பேர் வந்து அந்த யோர்தானிலே குளித்திருப்பார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானிடத்திலும் இயேசுவின் சீசர்களிடத்திலும் ஞானஸ்நானம் என்கிற பெயர்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் தண்ணீரிலே முங்கி எழும்பின போது அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எல்லாருக்கும் யோர்தான் சமமாயிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட யோர்தான்ல அற்புதங்களை சிலர் கண்டார்கள் என்றால் மற்ற மனுஷர்களைப் போல அல்ல. இவர்கள் பிரத்யேகமா தேவ சத்தத்தின்படி சித்தத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்த போது அற்புதங்களை யோர்தானிலே கண்டார்கள். நீங்களும் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை காண்பீர்கள். எப்போது என்று சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே முழு இருதயத்தோடு நடந்து செல்லும் போது கர்த்தர் அற்புதங்களை நீங்கள் சுலபமாய் பெற்றுக்கொள்ளும்படி, சில பாதைகளை நீங்கள் சுலபமாய் கடந்து செல்லும்படி, சில உயர்வுகளை நீங்கள் சுலபமாய் பெற்றுக்கொள்ளும்படி, சில ஆசீர்வாதங்களை நீங்கள் சுலபமாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நடத்துவார். யாக்கோபு தகப்பனிடத்திலிருந்து சுலபமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா ஏசாவோ காடு மேடு அலைந்து ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வந்து அதை தானே சமைத்து தகப்பனிடத்துல கொண்டு போய் ஆசீர்வாதத்திற்காக கதறினான். ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். அற்புதங்களை அடையாளங்களை சுலபமாய் காணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போதுமானவர், அற்புதங்களை செய்ய போதுமானவர், நன்மை செய்ய போதுமானவர், உயர்வுகளை தருவதற்கு போதுமானவர், புதிய வழிகளை திறப்பதற்கு போதுமானவர். ஆண்டவருடைய நாமத்தினாலே இவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். நிரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.